அடுத்ததாக திரு பத்மபிரியா அவர்கள் காலை உணவு திட்டத்தினுடைய வெற்றி அதனுடைய அடுத்தடுத்த இதுக்கு ஒரு அதனுடைய மார்க் பாயிண்ட் தாண்டி வைக்கிறார் முதலமைச்சர். முதல்ல வந்து ஒரு நகரப்பகுதியில் வச்சுருந்தாங்க, அப்புறம் சோதனை முறையில் தாண்டி வந்து அரசு பள்ளிகளில் கொண்டு போனாங்க, இன்றைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் உங்களுடைய பார்வை? காலை உணவு திட்டம் அப்படின்றது வந்து பள்ளி செல்லும் மாணவர்களுக்கான திட்டம், எதிர்கால தமிழ்நாட்டுக்கான திட்டம் அப்படின்றத தாண்டி இன்னொரு முக்கியமான பதிவாக வந்து நம்ம முதல்வரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இது தாய்மார்களுக்கான திட்டம், பெண்களுடைய சுமையை வந்து குறைச்சிட்டு இன்னமும் அவங்க அடுத்தடுத்த நிலைகளில் தாண்டி போகிறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் தாண்டி நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, இது எதிர்காலத்துக்கான திட்டம் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போக முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன வகையான ஹோலிஸ்டிக் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாரும் எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்கள் எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன், மன அழுத்தம், மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வாழ்வியல் முறையாகட்டும், கலாச்சாரமாகட்டும், இது எல்லாமே எல்லா இதுவும் சார்ந்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னவா, உடல் நலம் சரியாக இருந்தால் மனநலம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும், மனநலம் சரியாக இருந்தால் நம்ம சிந்தனைகள் சரியாக இருக்கும், சிந்தனை சரியாக இருந்தால் நம்ம செயல்பாடு சரியாக இருக்கும், செயல்பாடு சரியாக இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சி அப்படின்றது சரியாக இருக்கும். காலை உணவு திட்டம் அப்படின்றது ஒரு அரசியல் இயக்கம், ஒரு கவர்மெண்ட் வந்து கொண்டு வர திட்டம் அப்படின்றத தாண்டி ஒரு சமூகத்தை சீர்திருத்த எடுத்துகிட்டு வந்த ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்கான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு நான் பர்சனலாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு வேளை உணவு அப்படின்றது அந்த ஒரு குழந்தைக்கான உணவு மட்டும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆட்டோக்கார அண்ணா தான் குழந்தைய பற்றி யோசிச்சிருக்காரு. இதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள், நான் சமீபத்தில் பார்த்த ஒரு குடும்பம், அப்பா மட்டும்தான் கூலி தொழிலாளி, 3 பிள்ளைகள், அம்மா இல்லை. அந்த பிள்ளைங்களுக்கு டெய்லி காலையில் அந்த காஃபியும் பண்ணணும் தான் சாப்பாடு. ஆனால் இன்னைக்கு 3 பிள்ளைகளும் வந்து 2 வேளை சாப்பாடு அப்படின்றது அரசு பள்ளியை நம்பி வந்து உள்ளே போய் சேர்றாங்க. அப்போது இங்கே ஒரு உடல் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லா இருக்கும், சிந்தனை நல்லா இருக்கும், செயல்பாடு நல்லா இருக்கும். அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி 1.25 லட்சம் மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்த திட்டம் அப்படின்றது இன்னைக்கு 20 லட்சம் மாணவர்கள் அப்படின்றது போயிருக்கு. வருஷத்துக்கு அப்போ 20 லட்சம் மாணவர்கள் அப்படின்னா 10 வருஷத்துக்கு பின்னாடி எத்தனை கோடி மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஓட்டர்ஸுக்கு செல்லுமான்னு கேட்டால் இது எதுவுமே ஓட்டர்ஸுக்கு செல்லாதது இல்லை. முதலமைச்சர் சொல்கிறது வந்து அப்படி இல்லை, சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அந்த சொல் பயன்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு பயன்பாடு. சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறார் இந்த திட்டத்தை முதலமைச்சர். இதில் தான் வந்து ஒரு தலைமை பண்பை, தலைமை மாண்பை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இயக்கத்தின் தலைவராக, ஒரு தமிழ்நாட்டின் சிஎம்மாக இந்த பிள்ளைகள் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்காம, இது வந்து ஒரு சோஷியலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் 10 வருஷம் கழித்து இந்த பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கும்போது, அன்றைக்கி நான் சாப்பிட்ட காலை உணவுனால தான் இன்றைக்கி நான் ஜிஎம்மாக இருக்கேன், இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபவுண்டராக இருக்கேன், இன்றைக்கி நான் ஒரு அப்படியெல்லாம் நினச்சி பார்த்தாங்கன்னா திமுக தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் எதிர்கால தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கின்றது தான் மறைமுகமாக நம்ம முதல்வர் அவர்கள் அவ்வளோ பெருந்தன்மையாக சொல்லியிருக்காங்க. ஈகையை பற்றி எல்லா புத்தகங்களிலும் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. பட் எது உண்மையான ஈகை அப்படின்னா, நம்ம செய்கிற செயல்பாடு, நம்ம செய்கிற உதவி அப்படின்றது நமக்கு திருப்பி வராதுன்னு தெரிஞ்சு நம்ம செய்கிறது தான் பெரிய உதவி. அவர் நினச்சதா இந்த வந்து 1000 உரிமை தொகையில் இந்த 600 கோடியோ இந்த 1000 கோடியோ கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபா கொண்டு வந்திருக்கலாம். ஏன் ஒரு படி மேலே போய் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 1000 ரூபா தரேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓட்டர்ஸுக்கு செல்லாத பிள்ளைகள் மீது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படின்றது முன்னேறிய தமிழ்நாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனா இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது நிச்சயமா அமையும். அதனுடைய அந்த ஃபுட் சார்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரியான உணவுகள் குழந்தைக்கு வழங்கப்படுகிறது குழந்தைகளுக்கு? இது வந்து நம்ம சொல்கிறத தாண்டி அந்த குழந்தைங்க சொல்கிறது கேட்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு வேளை இட்லி போடுறதோ தோசை போடுறதோ எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலத்தில் இட்லி தோசைலாம் ரொம்ப சாதாரணம் தானுங்க அப்படின்னு சொல்லும்போது, நிறைய குழந்தைங்க வீட்டில் இன்றைக்கும் இட்லி தோசை சமைக்கிறதுன்றது பெரிய விஷயம் தான். பழைய கஞ்சியும் மோர் சாதமும் சாப்பிடக்கூடிய குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு வேணால் டீ காஃபி அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கனவு கணக்கூடிய குடும்பங்கள் இன்னமும் பொருளாதார சூழலில் பின்தங்கி இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்றதுன்றதை தாண்டி சிஎம் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். உணவு அப்படின்றத தாண்டி நல்ல சுவையான உணவு அப்படின்றத தாண்டி ஆரோக்கியமான உணவை நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னு கர்வத்தோடு இன்னைக்கு ஒரு சிஎம் காலரை உயர்த்தி சொல்கிறாரு. அப்படின்னா நாளைக்கு ஆரோக்கியமான ஒரு தலைமுறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக காலை உணவு திட்டம் மாறி இருக்கு. இன்னைக்கு அது வெறும் டேஸ்டியான உணவு மட்டும் கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய ஃபுட் சார்ட் மாறி இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கம் மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் காலை உணவு திட்டம் வந்த கொஞ்சம் மாதங்கள்லேயே ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய கவனிக்கும் திறன் அப்படின்றது அதிகமாயிருக்கு. வயிறார குழந்தை சாப்பிட்டுட்டு மனசார அது படிக்க ஆரம்பிச்சிருக்கு, கவனிக்கும் திறன் மாறி இருக்கு, அவங்களுடைய ப்ராக்ரஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டே வந்து நமக்கு காட்டிருக்கு. ஸோ இது ஒரு வேளை சாப்பாடை போட்டு குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிற விஷயம் மட்டும் கிடையாது, செவிக்கு இல்லாம வயிற்றுக்கு இல்லாமல் செவிக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டியிருக்கு. டெஃபினட்டாக இன்னொரு 5 இயர்ஸில் இந்தியா முழுக்க பாராட்டக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னா அது தமிழ்நாட்டிலேருந்து காலை உணவு திட்டமாக தான் இருக்கும். அது மற்ற மாநிலங்களுக்கும் வந்து பசுமை தொற்று மாதிரி, உணவு தொற்று மாதிரி பரவி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நாளைக்கு ஒரு உணவு சார்ந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அது சவுத்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து உதித்தோன்னா தான் இருக்கும். இது ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து இது இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுறாங்க.
இதுக்கு அடுத்து இது எப்படி இதுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு வியூ இருக்கா உங்களுக்கு? நம்ம வந்து நல்லது செய்ய ஆரம்பித்தாலே போதும். அந்த நல்லதை பார்த்துட்டு நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய நம்மளோட சோகால் எதிரிகள் கூட சத்தமே இல்லாமல் அந்த திட்டத்தோட பேரை மாற்றி வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த திட்டத்தோடைய இப்போவே அதோட மிகப்பெரிய வெற்றி எதுன்னு பார்த்தோன்னா, அது இந்தியா மட்டும் இல்லை, தோழர் சொன்னது மாதிரி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களே வந்து பெருமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க இடத்துக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட வெற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பார்க்குறோம் பல உலக நாடுகளில் வார்னால குழந்தைங்க நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டிலேருந்து உதித்த ஒரு திட்டம் அப்படின்றது இந்தியா முழுமைக்கும் இன்னும் நல்லா பரவி, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் அவங்களுடைய நாட்டுக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக வந்து இது டெஃபினட்டாக மாறும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது வெறும் வயிற்று நிரப்புறதுக்கான உணவு மட்டும் கிடையாது. ஆரோக்கியமான ஒரு உணவு சாப்பிட்றதுனால நம்ம தலைமுறை மாறுது அப்படின்றத வந்து நம்ம மக்களும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு. நீங்கள் கேட்டிங்க அடுத்த கட்டமாக நம்ம எதை நோக்கி நகரணும் அப்படின்னு. முடிஞ்சால் நம்மளுடைய பாரம்பரிய உணவை சார்ந்த சில விஷயங்கள்லையும் நல்ல உணவை சாப்பிடணும் அப்படின்ற தாட் ப்ராசஸையும் வந்து இந்த கவர்மெண்ட் அடுத்த கட்டமாக விதைக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த திருமதி சௌமியா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, முருங்கை பவுடர் சேர்த்து சாப்பிடணும், அது போன்ற விஷயங்கள்லாம் முதல்வர் கண்டிப்பாக கவனத்தில் எடுப்பார்.